விஜய்க்கு வந்து அவர் இஸ் எ ஜென்டில்மேன். பல விஷயம் அவர் சொல்கிறது இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாரு. அவருக்கு இருக்கிற அழுத்தம் என்பதும் அவருக்கு இருக்கிற திமுக என்பது ஒரு தீய சக்திங்க. இட் இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, தமிழக மக்களுக்கு நல்லதில்லை. மிகச்சரியாக விஜய் வந்து அதை ஒழிச்சு கட்டணும். இவங்க தான் ஏதோ திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல்னு டைலாக் அடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டலான்னு பார்க்குறாங்க. இந்த ஸ்டேட்டை இவங்க மேனேஜ் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 75 வருஷம் எடப்பாடி வரைக்கும் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் மட்டுமே 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காருன்னா, அப்போ மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் தானுங்களா. நிதியை எப்படி இவங்க கடன் வாங்குறாங்க, அப்புறம் இவங்க வந்து 2000 கொடுக்குறேன் 3000 கொடுக்குறேன்றாங்க. என்ன நடக்குது நாட்டில்? பிற கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது போல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இதை நல்லா நீங்கள் சொல்லுங்க. இதை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு அருகதை இருக்கா? ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை முடக்க நினைக்கிறாங்க. அதில் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், திமுக அதிமுக, நீ வந்தா வா, இல்லை நான் வந்தா வரேன், நடுவில் வேற எவனையும் விட்டுறக்கூடாது. விஜய் கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, அவர் வந்து நிதானமான ஆள். இந்த 51 வயசில் இவ்வளோ நிதானம் ஆகாதப்பான்னு, அவ்வளோ பொறுமை, அவ்வளவு நிதானம், இவ்வளோ மெச்சூர்டு. அதனால் அவரை வந்து இவங்க விஜயகாந்தை டீல் பண்ண மாதிரி, விஜயகாந்தை சீமானை டீல் பண்ண மாதிரிலாம் திமுகவால் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ KN நேரு மேலே இந்த விஷயம் இருக்க, இதை எத்தனை ஊடகங்கள் விவாதத்துக்கு ஆளாகி இருக்கும். இதே ஒரு தாவேக்காக்காரன் மரக்கிளையில் தொங்கிட்டான்னா அது மேலே விவாதம் நடத்துவானுங்க. வெக்கங்கெட்டவர்கள். ஊடகம் என்பது நடுநிலை இல்லை, ஊடக தர்மம் இல்லை. முதல்வர் வந்து அரசியலில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அவர் வந்து மற்ற எல்லாரையும் விட இன்றைக்கி வந்து நீண்ட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். முதலமைச்சராக இருக்கார், 5 வருஷம் ஆயிருக்கு. துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்காரு. இதில் திமுகவில் இளைஞர் அணியில் 60 வயசு வரைக்கும் இளைஞர் அணியில் இருந்தவர். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்ங்க. அவர் என்ன பேசுகிறார் பாருங்க. 5 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், முடிச்சிருக்கோம், நிறைவாக முடிச்சிருக்கோம். தொடக்கத்தில் இதெல்லாம் நாங்கள் சொன்னோம், இத்தனை செஞ்சுருக்கோம், சிலதை செய்ய விட்டு போச்சு, அதுக்கு இதுதான் காரணம், அடுத்த வாட்டி ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அதையும் செஞ்சுருவோம், இப்படி தானே அவர் சொல்லணும். ஆனால் அவர் என்ன பேசுகிறார் காஞ்சிபுரத்தில்? ஏன்னா இவ்வளோ சீனியாரிட்டி, இவ்வளோ அனுபவம் உள்ளவர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி மதிப்பிடுறாருன்னா, இது 1000 காலமாக நடக்கிற ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கான போர், அதான் இந்த தேர்தல். இதில் யார் ஆரியன், யார் திராவிடன்? முதல்ல திராவிடன் இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? தமிழர்கள் திராவிடர்களா? அவங்க மட்டும்தான். மலையாளி, கன்னடம், தெலுங்கு எல்லாரும் தான் திராவிடர்கள். இன்றைக்கி மொழிவாரி மாநிலங்களில் அவன் தனியாக ஆயிட்டான். அப்போ இவங்க தான் ஏதோ திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல்னு டைலாக் அடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டலான்னு பார்க்குறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க திமுக ஆட்கள்? இது வந்து ஒன்றாய் வெல்வோம், தமிழ்நாடு தலைகுனியாது, போராடும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் தமிழ்நாடுன்றாங்க. திமுக தான் தமிழ்நாடு, ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி தான் தமிழ்நாடுன்றாங்க. இதை ஜனங்க ஏற்றுக்குவாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இது என்னன்னா டில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போருன்றாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட இதை நீங்கள் சொல்லலாம் ஓரளவுக்கு. இது போரும் கிடையாது, வாரும் கிடையாதுன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை அடிப்படையில் சண்டை போடுற கட்சிகளோட. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல், ஏன்னா அதை பேசினா இவங்களுக்கு சிக்கலாயிடும். 105 வாக்குறுதிகள் இன்னமும் செயல்படாமல் இருக்கு, வஞ்சித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு செக்ஷனும் போராடிட்டு இருக்கான் டெய்லி. இப்போ சட்டம் ஒழுங்குலேருந்து, பெண்களுக்கு பாதுகாப்புலேருந்து, தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள்லேருந்து எல்லாமே அதிகரிச்சுட்டே வருது. ரெண்டாவது, இந்த ஸ்டேட்டை இவங்க மேனேஜ் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 75 வருஷம் எடப்பாடி வரைக்கும் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் மட்டுமே 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காருன்னா, அப்போ மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் தானுங்களா. நிதியை எப்படி இவங்க கடன் வாங்குறாங்க, அப்புறம் இவங்க வந்து 2000 கொடுக்குறேன் 3000 கொடுக்குறேன்றாங்க. என்ன நடக்குது நாட்டில்? அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியலையான்னா. அதனால் அவங்க வந்துங்க மக்களை வந்து ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி, தமிழுக்கு ஆபத்து, தமிழ் இனத்துக்கு ஆபத்து, எப்படி பிஜேபி ப்ளே பண்ணுறானோ வடநாட்டில்,
இந்துக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு எப்படி 85% இந்து மக்கள் வாழற நாட்டில் 15% இருக்க முஸ்லீமால் ஆபத்து வந்துடும், 4% இருக்க கிறிஸ்டியனால் ஆபத்து வரும். ஸோ இது ஒரு மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மை வாதம். அப்படியே இவங்களும் திமுகவும் கடைபிடிக்கிறாங்க. அவங்க அங்கே இந்துன்றாங்க, அதை நீங்கள் மாற்றி இங்கே தமிழ்னு போட்டிங்கன்னா தமிழனுக்கு ஆபத்து, தமிழனுடைய தொன்மையை மறைக்கிறாங்க, வரலாறை பறிக்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுங்க. அதாவது நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் அந்த தேர்தலில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கள், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுங்க, மக்கள் ஓட்டளிப்பாங்க. அதை விட்டுட்டு பிஜேபி வந்துடும், ஏன் அவன் தான் 10 மாநிலத்தில் வந்தானே என்னாச்சு, அங்கே இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்களா? அதனால் நான் பிஜேபியை எதிர்க்கிற ஆள் தான். மத வெறியையும் மதம் சார்ந்த அரசியலையும் கடுமையாக சாடுறவன் தான். ஆனால் அதுக்காக அதை பயமூர்த்திக்கிட்டது சும்மா இவங்க அண்டர்ஹேண்ட் வார்த்தைகள் எல்லாமே அதுதான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக கூட நீங்கள் சொன்னது மாதிரி இதையும் தான் சொல்லியிருந்தாரு. இங்கே பிற கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது போல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இதை நல்லா நீங்கள் சொல்லுங்க, இதை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு அருகதை இருக்கா? நான் பல நேர்காணலில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். இந்தியாவில் பாஜக அதனுடைய தாய்க்காட்சியான ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ், இந்த அமைப்புகளோடு எந்த சமரசமும் செய்யாமல் கடந்த 100 வருஷமாக இதை எதிர்த்து போராடுவதே தன் அரசியல்னு நடத்திட்டு இருக்கிற ஒரே கட்சி, த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா இஸ் காங்கிரஸ் பார்ட்டி. அதுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதை இருக்குது. திமுக வாஜ்பாய் ஆட்சியில் 4 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க, தமிழ்நாட்டில் நல்லக்கண்ணு மறைந்துட்டார் இல்லையா, அவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற சக்திகளின் வேட்பாளராக போட்டியிட்ட போது திமுக யாரை தூக்கிட்டு அவரை தோக்கடிச்சது தெரியுமா? சிபி ராதாகிருஷ்ணன், இன்றைய குடியரசு துணைத் தலைவர், பாஜக வேட்பாளர், பழுத்த ஆர்எஸ்எஸ், அவரை தூக்கிட்டு ஒரு தியாகசீலர் கம்யூனிஸ்ட மதச்சார்பற்ற வேட்பாளர் தோக்கடிச்ச திமுகலாம் இப்படி பேசலாமா? இன்னைக்கு வேற வீர வணக்கம் நல்லா வணக்கம் பண்ணுவாங்க, நல்ல வெற்றி வாய்ப்பு அவருக்கு நல்ல கண்ணுக்கு இருந்தது. அந்த இதில் கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் திமுக நல்ல கண்ணு எதிர்த்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, வீர வணக்கம், அரசு மரியாதை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஏன் அதுவும் அங்கே குண்டு வெடித்த சம்பவம் அப்போ 2 சமூகங்கள் கோயம்புத்தூரில் அந்த அத்வானி கூட்டத்தை ஒட்டி நடந்த குண்டு வெடிப்பு. அப்போ அங்கே ஒரு பெரிய ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, இந்துஸ் மத்தியிலையும் முஸ்லீம்ஸ் மத்தியிலையும். அங்கே எரியிற எண்ணெயில் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ப்ரொபகண்டாவுக்கு எடுத்துகிட்டு போனது யார்? அவங்களுக்கு ஆள் இல்லை. அவங்கள தூக்கிட்டு போய் சிபி ராதாகிருஷ்ணனை நல்லக்கண்ணுவை தோக்கடிக்க வச்சது யாரு? திமுக. இன்னைக்கு வீர வணக்கம் சொல்றாரு. அதனால ஆட்சி அமைப்பதற்கு காரணமா இருந்தது. அதனாலங்க திமுகவுக்கு தான் பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்வதற்கோ, தன்னை எதிர்ப்பவர்கள் தனக்கு எதிராக போடுற ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போயிடும் சொல்றதுக்கோ யோகியதும் இல்லை, அருகதையும் இல்லை. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது? புதிய கட்சிகள் வரும்போது விஜயகாந்துக்கு ஏற்பட்டதாக இருக்கட்டும், இதே மாதிரி எந்த கட்சி வந்தாலுமே அதுக்கு அச்சுறுத்தல், திமுகவோட அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்கும். அந்த வகையில் விஜய் அவர்களோட பேச்சு அதுக்கு சார்ந்துதான் இருந்தது, ஒரு சென்டிமெண்டலாக தான் பேசியிருந்தார். ஸோ அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எப்படி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது விஜய்க்கு அவர் இஸ் எ ஜென்டில்மேன். பல விஷயம் அவர் சொல்கிறது இல்லை, இப்போ தான் கொஞ்சம் சொல்கிறாரு. அவருக்கு இருக்கிற அழுத்தம் என்பதும் அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் என்பதும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ், ஸ்டேட் ஏஜென்சிஸ், போலீஸு அவரை இழுத்தடிக்கிறது. 2 மாதம் ஆகுதுங்க ஒரு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு. அவர் தெளிவாக சொல்கிறாரு. உடனே போலீஸ் ஸ்டேட்மெண்ட், வேலூர் எஸ்பி, இல்லை முந்தா நாள் தான் கொடுத்தாங்க. முந்தா நாள் கொடுத்தா நேற்றுக்கு முன்னால் நீ போய் இன்ஃபெக்ட் பண்ண. அதாவதுங்க காவல்துறை 15 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இடமே கிடைச்சது. காவல்துறை என்பதுங்க திமுகவின் ஏவல் துறையாக இருக்குது. ஊடகங்கள் என்பது மோடி எப்படி கோடி மீடியான்னு வச்சிட்டு இருக்காரோ அதே போல் இங்கே சபரீசன் சொல்கிறத செய்கிற மீடியாவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் விவாதமாக ஆக மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக விஜய் அண்டர் இம்மன்ஸ் ப்ரெஷர். இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்க, அவருடைய கடைசி படம் ஜனநாயகம். அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுங்களா? இப்போ அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும்.
இப்போ அவர் கதையை படித்து அது ஒரு கொடுத்துட்டார், அவர் ரோல் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் தன் கடைசி படத்தை எடுத்தவன் சம்மந்தமே இல்லாமல் நியாயமே இல்லாமல் தன்னுடைய அரசியலால் தான் எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டால் பழிவாங்கப்படுகிறான் போது அவருக்கு எவ்வளோ மனம். சாதாரணமாகவே யாருக்கும் தீங்கி நினைக்காத ஆள், நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிற ஆள், அவருக்கு அவருடைய அரசியலால் அவருடைய கடைசி படத்தின் தயாரிப்பாளர் பொருளாதார ரீதியாக வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாரா? அப்போது அழுத்தம் இருக்குங்க. அவர் மக்களை சந்திக்கக்கூடாது, அவர் பரப்புரைகள் தொடர்ந்து. ஆனால் இவங்க மாதத்துக்கு 4 மாநாடு நடத்துவாங்க, லட்சம் பேர் திரட்டுவாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுவாங்க. அதாவதுங்க அன்னீவனாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறாங்க. அதில் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், திமுக அதிமுக, நீ வந்தா வா, இல்லை நான் வந்தா வரேன், நடுவில் வேற எவனையும் விட்டுறக்கூடாது. அப்படி தான் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த முறை வந்து கண்டிப்பாக எல்லா அழுத்தத்தையும் முறியடித்து விஜய் வருவார். ஏன்னா விஜய் கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அவர் வந்து நிதானமான ஆள். நான் அவர் மேடையிலே கூட சொன்னேன், இந்த 51 வயசில் இவ்வளோ நிதானம் ஆகாதப்பான்னு. அவ்வளோ பொறுமை, அவ்வளவு நிதானம், இவ்வளோ மெச்சூர்டு. அதனால் அவரை வந்து இவங்க விஜயகாந்தை டீல் பண்ண மாதிரி, விஜயகாந்தை சீமானை டீல் பண்ண மாதிரிலாம் திமுகவால் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நிர்வாகிகள் கூட ஊடகங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஊடகத்துறையோட அச்சுறுத்தல்னால வண்டியா இது? இல்லை அப்படி இல்லைங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 2 விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு சேர்த்து நான் ஒன்று சொல்லிடுறேன். ஏன் வந்து விஜய் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை, அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, ஊடகங்களை சந்திக்கிறது இல்லை, மற்றவங்கெல்லாம் சந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. அதுக்கு உண்மை என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் நடுநிலையாகவே இல்லை. ஊடகம் என்பது ஸ்டாண்டர்டாக என்னன்னா, ஆளுங்கட்சியின் தவறுகளை, போதாமையை, குற்றம் குறைகளை மக்களிட்ட கொண்டு வந்து சொல்லணும். ஆளுங்கட்சி நல்லது பண்ணாலும் அதை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, இல்லாததையும் பொல்லாதையும் ஆளுங்கட்சி ஏதோ சொர்க்கத்துக்கு மக்களை கொண்டு போகிற மாதிரி பொய் பிரச்சாரத்தை தான் ஊடகம் பண்ணுறாங்க. இப்போ கேஎன் நேரு மேலே இந்த விஷயம் இருக்க, இதை எத்தனை ஊடகங்கள் விவாதத்துக்கு ஆளாகி இருக்கும். இதே ஒரு தாவேக்காக்காரன் மரக்கிளையில் தொங்கிட்டானா அது மேலே விவாதம் நடத்துவானுங்க. வெக்கங்கெட்டவர்கள். ஊடகம் என்பது நடுநிலை இல்லை, ஊடக தர்மம் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஏன் இவங்க பேசணும்? நீங்கள் நடுநிலையான ஊடகமாக இருந்தால் வாங்க கேளுங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏர்போர்ட்டில் அவர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, அவங்களுடைய கொலிக்குடைய கல்யாணத்துக்கு, ஏர்போர்ட் செக்யூரிட்டியில் எடுக்கிற ஃபோட்டோவை எடுத்து ஊடகத்தில் போடுறீங்களே, இது என்ன நியாயம்? அதனால் அவரை பொறுத்தவரை ஊடகம் சரியாக இருந்தால் அவர் பேசுவார். இப்போ விஜயகாந்த் ஊடகம் தானே அவரை பேரை ரிப்பேர் ஆக்குச்சு. அவரை வெறியேற்றுற மாதிரி, கோபப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்பது. வடிவேலை விட்டு திமுக எந்த அளவுக்கு பண்ணாங்க? 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக விஜயகாந்தை ஏசணும், விஜயகாந்தை அவமானமாக பேசணும். அதை கலைஞர் உள்பட மேடையில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து படித்து வந்திருக்க விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா? அதனால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கிறாரு. ஸோ இது நீங்கள் கேட்ட 2வது விஷயம், அவங்க கட்சியில் யாருமே வந்து அனுமதியின்றி ஊடகங்களுக்கு போய் பேட்டி கொடுக்கக்கூடாது, நேர்காணல் விவாதங்களை கலந்து கொள்ளக்கூடாதுன்னு பிளாங்கெட் பேன் இல்லை, அனுமதியின்றி. ஏன்னா சில பேர் தாவேக்கா ஆதரவாளர்கள்னு திமுகவே செட்டப் பண்ணுறான். தாவேக்கா கட்சியிலேருந்து நீங்கள் கேட்கணும். தொலைக்காட்சி சேனல்கள் நேர்மை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா ஆதரவாளர்னு திமுக கொடுக்குற சபரீசன் அனுப்புகிற சொம்புங்களை உட்கார வச்சுட்டு அவங்க வந்து மிசரபிளி ஃபெயில் ஆகுறாங்க. டிபேட்டில் அவங்க ஒரிஜினல் தாவேக்கா வர்றத தானங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இது வந்து இட்டு கட்டிய தாவேக்கா. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாலாம் போகாதீங்க, அப்படி யார் போகணுன்றத எங்ககிட்ட பர்மிஷன் கேளுங்க, எந்த டிவி எல்லாத்தையும் அதனுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அனுமதிப்போன்றாங்களே தவிர, அதுவும் காரணம் இதுதான். அதாவது ஒரு நடுநிலைமை இல்லைங்க. நேர்மையாக செயல்படுங்க. நீங்கள் யாரையும் ஆதரிக்கணும் எதிர்க்கணும்னு சொல்ல. ஒரு ஊடகம் என்பது கண்ணாடி மாதிரி காட்டணும், முகத்தை காட்டுற மாதிரி நடக்கிறத காட்டணும். அதை விட்டுட்டு அப்படி மறைச்சிட்டு சும்மா இருக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஊடகம் இப்படி ஆனதால் மக்கள்கிட்ட மதிப்பு இழந்து போச்சுங்க.
யாரும் இன்னைக்கு ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் போய் டிவி டிபேட்லாம் பார்க்கறதே கிடையாதுங்க. அந்த வகையில் சோஷியல் மீடியா இன்னைக்கு அந்த இடத்த பிடிச்சி ஓரளவுக்கு சோஷியல் மீடியா முழுசும் அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதுலேயும் இன்னைக்கு பாருங்க 19 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கூகுளுக்கு மட்டும் விளம்பரத்துக்கு. எந்த திமுக ஒரு செய்திகளை இப்போ விஜய் பேசுறத பார்த்தாலும் அதுல திமுகவோட விளம்பரம் தான் வருது. எஃப்எம்மா இருக்கலாம், யூடியூப் இருக்கலாம், அவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, கோடி கோடியாக கொட்டுறாங்க. அதனால் ஊடகம் என்பது இன்றைக்கு ஊடகமாக இல்லைங்க. அது ஒரு நடுநிலை பிறழ்ந்த ஒரு சார்பு நிலை எடுத்துருச்சு. அதனால தான் நம்ம வந்து தேவையில்லாமல் போய் தப்பாக பேசி அவங்களுக்கும் அனுபவம் அதிகம் இல்லைங்க. அவங்க எல்லாம் இளைஞர்கள், அவங்களாம் மக்கள் மன்றத்துலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கன்னிங்காக இப்படி இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லணுன்ற மாதிரிலாம் தெரியல. சில நேரங்களில் அவங்க பிதற்றுகிறார்கள். அது அந்த கட்சிக்கு கெட்ட பேராக வருது, அவனுக்கு கெட்ட பேர் இல்லை. தாவேக்கா தற்கூறின்றான் டக்குன்னு. தாவேக்காக்கு நான் அந்த விழாவுக்கு போயிருந்தப்ப பார்த்தேன், தாவேக்கா மேடையில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸு, கிராஜுவேட்ஸு, இன்ஜினியர்ஸு, இப்படி போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து பேசுனாங்க. ஸோ அந்த ஒரு கட்சி இளைஞர்களை ஆகர்ஷித்திருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒரு நம்பிக்கையோடு அந்த கட்சிக்கிட்ட வந்திருக்கு. உடனே அவங்கள ரசிகர்கள் கூட்டம் விசில் அடித்தாங்க கொஞ்சம். எம்ஜிஆர் இப்படி தானே சொன்னீங்க? எம்ஜிஆர் வந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கூட முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன் நடிகர் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? உதயநிதி என்னவா இருந்து வந்தார்? அதனால் திமுக என்பது ஒரு தீய சக்திங்க. இட் இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, தமிழக மக்களுக்கு நல்லதில்லை. மிகச்சரியாக விஜய் வந்து அதை ஒழிச்சு கட்டணும், அதிகாரத்துலேருந்து இறக்கணும்னு லைன் எடுத்திருக்காரு. ஸோ வி சப்போர்ட் இட். ரைட், சரியான வழி தான் அது. சரி, அடுத்தடுத்த விவாதங்களில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி.